ஹாய் கைஸ், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நல்லா ரெனோவேட் பண்ண ஸ்டேஷன் ஆயிடுச்சு. போயிட்டுருக்காங்க சுற்றி முற்றி. சரி வாங்க ஒரு ட்ரெயின் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து சென்னை டு மதுரை தான் ட்ராவல் பண்ண போவோம் வழக்கம் போல். என்ன ட்ரெயின்னா மஹால் எக்ஸ்பிரஸ். மதுரை போக எவ்வளோ லெஜெண்டரியான ட்ரெயின்லாம் இருக்குது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ்லாம் உங்களுக்கு அதை விட்டு இந்த மஹால் எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ரை பண்ணி ஜேர்னி பண்ணி பார்த்துடலாம். சரி வாங்க போயிட்டு நமக்கு பார்த்துடலாம். சரி ஒரு ட்ரெயின் போகுது, காட்டுறேன். அது ஆப்ஸ் வச்சு காட்டுறேன். லோக்கல் தான் போகுது. சரி நம்ம ட்ரெயினை பார்த்து ஏற்று எல்லா கோச்சஸ் காட்ட முடியாது. கோச் முன்னாடியே வந்துடுது. இந்த டிக்கெட் புக் பண்ண எவ்வளோ கஷ்டம் ஆச்சு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். சரி வாங்க உள்ளே போகலாம். நம்ம லோக்கோ இதுதான், ராயபுரம் லோக்கோ ஷெடோ WP7ங்க. இன்னும் நம்ம ட்ரெயினை பிளாட்ஃபார்முக்கே கொண்டு வரல. பார்க்கலாம் எப்போ கொண்டு வாங்கன்னு பார்க்கலாம். மணி 10 மேலே ஆயிடுச்சு. கொண்டு வருவாங்க நம்புவோம். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். செங்கல்பட்டு பீச் பண்ணியிருக்கோம். ஏன் நான் உங்கள்கிட்ட இந்த போதை காமிச்சு பேசுகிறேன்னா, வெளில ஒரே க்ரௌட் தான் இருக்கேன்னா வெளில வர முடியல. செங்கல்பட்டு ஜங்ஷன் மட்டும் நான் இப்படி தான் பேசுகிறேன். எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஏன்னா தூங்க போகிறாங்க. மெதுவாக பேசுகிறேன். வெளில போய் டிஸ்டர்ப் பண்ணுவேன்ட்டு. சரி செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்துருச்சு. செங்கல்பட்டு ஜங்ஷன் நான் ஊரில் எந்த ஷார்ட்ஸ் காமிச்சிருப்பேன். இங்கேருந்து ஏற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி கேஸ், நம்ம ட்ரெயின் வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் கோச் ஷார்ட்ஸ்க்கு நம்ம எடுக்கல. நம்ம எடுக்கலாம், காலையில் எடுத்துக்கலாம், மதுரையில் போய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு விழுப்புரம் வரைக்கும் கவர் பண்ணி தூங்க போகிறேன்னு இருக்கேன். இனிமேல் கவர் பண்ணுறதுக்கு ஒன்றும் நம்ம ஸ்டேஷன்ஸ் மட்டும் காமிச்சிக்கலாம். ஸ்டேஷன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு நம்ம போயிடலாம். அதுதான் ஸ்டே. ஏன்னா நம்ம ட்ரெயின் முன்னே பிரிப்பேன் இருக்குது. WP7 தான் ராயபுரம் ஷெடோ. அது மதுரையில் போய் பார்க்கலாம். இருக்குது ஜங்ஷன் தாண்டி போய்கிட்டுருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் விழுப்புரம் தான் ஸ்டாப்பு. விழுப்புரம் காம் பண்ண தெரியல. அதுக்குள்ளே தூக்கம் வந்துச்சா, தூங்கிடலாம். நமக்கு இன்னொரு கிட்ட நிற்கிறேன். செங்கல்பட்டு நான் உங்கள்கிட்ட அப்படியே தான் பேசியிருப்பேன். அந்த போர்டு மட்டும் காமிச்சு பேசியிருப்பேன். கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி நமக்கு விழுப்புரம் போய் பார்க்கலாம். குட் நைட் கைஸ். செல்ஃபி இதான் நைட் சீன். எனக்கு வேணும். இதெல்லாம் யாருக்குமே கிடைக்கும். சைடில் ஒரு சீட்டு. நைட்டு ட்ரெயின் ஃபாஸ்ட்டு. இந்த இருட்டு இந்த ட்ரெயினோட சதத்தை கேட்டே ஜாலியாக போகிறாங்க. யாருக்கு ட்ரெயின் கவர் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஹாய் கைஸ், திருச்சிராப்பள்ளி ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஏர்லியாக தான் வந்திருக்குது. நடுவில் வந்து ஸ்டாப்பிங்ஸ் தான் இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப கம்மி. எதே தான் டெல்டா வழியாக சுற்றி வர ஸ்டாப்பிங்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. தாம்பரத்தில் இந்த செங்கல்பேட்டை விட்டா விழுப்புரம் விட்டா இங்கே இதில் விழுப்புரம் விட்டா சிதம்பரத்துலேருந்து கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை அவ்வளோ தாங்க ஸ்டாப்பிங்க. சென்னை டு இல்லை மதுரை டெல்லி சம்பர்காட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கார் எக்ஸ்பிரஸ் சம்பர்காட் எக்ஸ்பிரஸ் டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து மதுரை கார் எக்ஸ்பிரஸ் மகன் எக்ஸ்பிரஸ் மதுரையிலேருந்து சம்பர்காட். இந்த சினிமா தூக்கியாச்சு, அதனால் எனக்கு அவ்வளோ கவர் பண்ண முடியல. காலி இப்போ நேச்சர்லாம் தரமாக மாறிக்கிட்டு இருக்குது. இதை பாருங்கள், மாறிக்கிட்டு இருக்குது. எல்லாம் அப்படியே உங்களுக்கு அப்படியே குளிச்சா காலையில் அப்படி எடுத்துக்குவாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு வாய மூடியே இருக்கு, எதுவுமே பேச மாட்டேன். க்ரௌட்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே நார்மலாக இருந்துச்சு. தாம்பரத்தில் எல்லாமே மோஸ்ட்லி ரிசர்வ் பண்ணி தான் ஏறிட்டாங்க கோச்சஸில். அவ்வளோ யாரும் அன்ரிசர்வ் பண்ணல இந்த ட்ரெயினில். அதான் அன்ரிசர்வ் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு பக்கத்து கோச்சு தான் அன்ரிசர்வ் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு தெரியும். இந்த சைடு இருக்குது, நமக்கு இந்த சைடாக இந்த சைடு கரெக்டாக தெரியுது. இந்த சைடு நினைக்கிறேன், ஆமாம் இந்த சைடு தான் இருக்குது. போட்டிருக்காரு அந்த இதில் அந்த புக்கிங் சார்ட்டில். ஆனால் வந்து இங்கே வந்து தாம்பரத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா மஹால் எக்ஸ்பிரஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு திண்டுக்கல் ரீச் பண்ண போகிறோம். திண்டுக்கல் நம்ம அதே ரீச் பண்ணிடுவோம். ஆனால் நிறையா ஸ்லாக் டைமில் கொடுத்துருக்காங்க இங்கே. அதே 7:30க்குலாம் போயிடலாம், 7க்கே போயிடலாம். அது முடிச்சா கூட 1:30 கான்ஸ்பெக்டாக மெயின் பண்ணால் சீக்கிரம் போயிடலாம். அவங்களும் ஒரு ஸ்லாக் கொடுத்து வச்சுருக்காங்க. எதுக்கு இவ்வளோ ஸ்லாக் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு காரணமாக இருக்கும், டிலேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். சரி பாருங்க, நேச்சர் நெக்ஸ்ட் நம்ம ஜேர்னி. திண்டுக்கல் ஜங்ஷன். நீ ஏன் உள்ளே உட்காந்து பேசுறேன்னா நமக்கு எமர்ஜென்சி விண்டோ இருக்குது. நமக்கு ஒரு நாள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமே எமர்ஜென்சி விண்டோ வச்சு. நான் உங்களுக்கு ஃபேட் பற்றிலாம் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இது வந்து டெல்டா வழியாக சுற்றி வரனா இது ஃபேட் அதிகமாக.
லாஸ்ட்டில் சரி ஏர்லிங்க 20 மினிட்ஸ் ஏர்லியாக கொண்டு வந்து மதுரை ஜங்ஷனில் விட்டாங்க. நாங்கள் வந்து இனிமேல் பஸ் பிடிச்சி போவேன் ஸ்போர்ட்ஸுக்கு. அதில் நாங்கள் லாகில் காட்ட முடியாது, காட்ட மாட்டேன். ஏன் நைட்டு நான் சரி தூங்க இல்லை. நான் வந்து விழுப்புரத்தில் தூங்கிட்டேண்ணா. விழுப்புரம் முன்னாடி தூங்கிட்டேன். விழுப்புரத்தில் அலாம் வச்சாதான் எதிரிக்க முடியல. நான் வந்து திருச்சியில் தான் இருந்துச்சேன். திருச்சியில் அவங்க எதை காமிச்சு நான் சொல்லியிருப்பேன்ல, அப்போ தான் நான் எழுந்திரிச்சேன். ஸோ ஓகே, இதே மாதிரி நிறையா பயணங்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி விட்ருங்க. ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க இந்த வீடியோவுக்கு.